Hello students, நம்ம இந்த வீடியோ 12th கெமிஸ்ட்ரிக்கான ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட்டோட ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் மாடல் தான் பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த क्वेश्चन பேப்பர் கூடிய எல்லா क्वेश्चनும் பக்காவாக படிச்சு வச்சிருங்கப்பா. இது வந்து பழைய கேள்விகள் நிச்சயமாக நாளை நடக்க இருக்கும் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளில் கண்டிப்பாக இது வந்து பழைய கேள்வி வரலாம். ஸோ பார்த்துட்டு போங்க. சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோ குரூப் இல்லை. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூஸை பொறுத்த வரைக்கும் த மெட்டல் விச் crystallizes in simple cubic pattern dash. Second one, zinc is obtained from ZnO by dash. Third one, which one of the following ore is best concentrated by Froth flotation method? Fourth one, the oxidizing agent used in the preparation of aqua regula is dash. Fifth one, catalyst used in Friedel-Crafts reaction dash. Sixth one, reason assertion pa. So rate of reaction doubles when the concentration of the reactant is doubled if it's a first order reaction. Reason வந்து rate constant வந்து also double சொல்கிறாங்க. ஸோ எது ட்ரூ ஃபால்ஸ் பார்த்து வச்சுங்க. செவன்த் ஒன், கார்போலிக் ஆசிட் இஸ் டேஷ். Eighth one, solid CO2 is an example of dash. Ninth one, the addition of a catalyst during a chemical reaction alters the dash. Tenth one, isopropyl benzene on air oxidation in the presence of dilute acid gives dash. ஓகேங்களா? ஸோ மேலே கூட 1 மார்க்ஸ் ஆன்சர் வேணும் வச்சு கமெண்ட்ஸ்க்கு ஆன்சர் கேள்வி கொடுத்துட்றேன். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்ட் 2 ஸோ 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் பசங்களா இது இருக்கிறது கம்பல்சரி படிங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. ஸோ எனி 5 எழுதினா போதும். ஓகேங்களா? ஸோ 11th பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் த ரோல் ஆஃப் quicklime in the extraction of iron from its oxide Fe2O3. 12th one, describe a method for refining nickel. 13th one, write Arrhenius equation and explain the terms involved. Most important repetitive question இது. 14th one, write a note on metallic nature of p block elements. So next one, the 15th one, what are the uses of helium? 16th one, how does glycerol react with KHSO4? 17th one, sodium metal crystallizes in BCC structure with the age length of the unit cell 4.3 into 10 to the power minus 8 centimeter. Calculate the radius of sodium atom. ஓகேங்களா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ப்பா, கம்பல்சரி படிக்க வேண்டிய கேள்விகள். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்ட் 3. ஸோ 3 மார்க்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பசங்களுக்கு ஒரு முக்கியமான சந்தேகம் அதை மட்டும் கிளியர் பண்ணிட்டு போயிடுறேன். என்னன்னா, அதாவது ப்ரோ நாளைக்கு நடக்க போகிற எக்ஸாமுக்கு இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் படித்தா போதும், இது அப்படியே வந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லிடுறேன். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரை பொறுத்தவரைக்கும் 1 to 4 மாவட்ட மாணவர்களுக்கு அப்படியே வரலாம். மற்ற மாவட்டத்தில் உள்ள மாணவர்களை பொறுத்தவரை இதிலிருந்து ஒரு சில கேள்விகள் முதல் பல கேள்விகள் வரலாம். ஸோ அதனால் எல்லாத்தையும் படிச்சுட்டு போயிருங்கப்பா. சரிங்களா? So, 18th one, what are the differences between minerals and ores? 19th one, give the balanced equation for the reaction between chlorine with cold NaOH and hot NaOH. 20, give the structure and IUPAC name of metamers of 2-methoxypropane. ஓகேங்களா? 21, write a note on Frenkel defect, very very important question. 22, derive integrated rate law for zero order reaction A2 product. 23, describe the structure of diborane. 24, show that in case of first order reaction the time required for 99.9% completion is nearly 10 times the time required for half completion of the reaction. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்ட் 4 பாஸ். ஸோ 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 25A வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த எலக்ட்ரோமெட்டலர்ஜி ஆஃப் அலுமினியம். நெக்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ஆர்டர் அண்ட் மாலிகுலாரிட்டி ஆர் mention the types of silicates. அப்புறம் why ionic crystals are odd and brittle, very very important இது. next 26, distinguish tetrahedral and octahedral whites. அப்புறம் write the structure of Marshall oxide or explain pseudo first order reaction with an example, very very important. அதே மாதிரி phenol is distilled with Zn dust followed by Friedel-Crafts alkylation with propyl, most important question பா இது. chloride to give a compound A, அப்புறம் A on oxidation gives identify A and B. 27, what are interhalogen compounds, give examples. அப்புறம் give the uses of borax, most repetitive and important question, கம்பல்சரி படிக்க வேண்டிய கேள்வி, படிச்சு வச்சிருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. or how will you distinguish, ஓகேங்களா, 1 2 3 alcohols using Lucas test. next, give the limitations of Ellingham diagram, top most important questions பசங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்கக்கூடிய எல்லா கேள்வி நல்லா படிச்சுட்டு போயிருங்க. இதே மாதிரி அடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் நம்ம சேனல் தொடர்ச்சியாக நம்ம மாணவர்கள் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க. டாடா, பை பை.